வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நெத்திலி கருவாடு வச்சு ஒரு அருமையான குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, 3 கத்திரிக்காய், அரை வாழைக்காய், 100 கிராம் 150 கிராம் கருணைக்கிழங்கு, 1 உருளைக்கிழங்கு, பச்சை மொச்சை அரை கப்பு, சின்ன ஆனியன் ஒரு 6, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, பூண்டு 2 தக்காளி, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, கருவேப்பிலை, குழம்பு பொடி 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், தேங்காய் 1/3 கப்பு, 20லேருந்து 25 காஞ்ச நெத்திலி. இது தலையை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போதும். ஸோ கத்திரிக்காய் இதெல்லாம் வெட்டி தண்ணியில் போட்டுடுறோம். நம்ம கத்திரிக்காயை காயெல்லாம் நம்ம ஒரு பவுலில் தண்ணிக்குள்ளே போட்டுடுறோம். பாதியாக வெட்டிட்டு கொஞ்சம் தடியாக தான் போடணும். இதை இந்த சைஸ் இதையும் தண்ணியில் அது கூட சேர்த்து போட்டுருவோம். இந்த உருளைக்கிழங்கு தோலோட போடலாம். நல்லா கழுவிட்டு தோலோட போடுங்க. இஞ்சி சின்ன சூடாட்டு எப்படி அரைக்க போகலாம். அதனால் மிளகாத்தூளை போட்டு அரைக்கிறதுனால இதை எப்படி வச்சுக்கலாம். சின்ன ஆனியனை கட் பண்ணிக்கலாம். இப்போ கருணைக்கிழங்குடைய அவுட்டர் ஷெல்லை நல்லா அந்த கருப்பாக உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு, அதுக்கப்புறம் மட்டும் இந்த மாதிரி சர்ஜிக்கல் க்ளவுஸ் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா இதில் ஒரு இச்சிங் மாதிரி வரும், அதனால தான். ஸோ இதை ஒரு க்யூப்ஸ் கட் பண்ணி போட போடுறோம். அதே மாதிரி இதை வேக வைக்கும் போது தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட போகிறோம். அளவாக தண்ணி ஊற்றினா போதும். ஸோ அளவாக தண்ணி ஊற்றி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை வேக வைக்கிறோம். மற்ற காயெல்லாம் தனியாக வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும் போது இதில் கொஞ்சம் உப்பு போடுறோம், மஞ்சள் போடுறோம். மஞ்சள் ரெண்டுத்தையும் போட்டு நம்ம அடுப்பில் வேக வைக்க போகிறோம். இதை நல்லா கொதித்து ஒரு ½ பாயில் வரும்போது நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கிழங்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ மசாலா எப்படி அரைக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் பூண்டு, மிளகு, சீரகம், இஞ்சி, குழம்பு பொடி, தேங்காய், கொஞ்சம் அளவாக தண்ணியை ஊற்றி ஸோ இதெல்லாம் அளவாக போட்டுட்டு நம்ம இதை ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதில் அளவாக தண்ணி ஊற்றி இதையும் வேக வைக்கலாம் தனியாக. ஸோ இதில் மொச்சையும் போட்டு வேக வைக்கலாம். ஸோ பச்சை மொச்சையும் இதில் போட்டு வேக வைக்கிறோம். நீங்கள் காஞ்ச மொச்சை யூஸ் பண்ணுறதுனா ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதுலேயும் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் போட்டு இதையும் நம்ம வேக வைக்கிறோம். ஸோ இப்போ தனித்தனியாக ரெண்டுத்தையும் வேக வைக்கிறோம். இது வாங்கும்போது மட்டும் இந்த மாதிரி மண் இல்லாமல் ஒரு மாதிரி சில்வர் கலராக இருக்கணும். மஞ்சள் கலராக இருந்தால் ரொம்ப பழசுன்னு அர்த்தம். அது இது பாருங்க நல்லா காஞ்சிருக்கு. மண் ஒரு 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 சின்ன மண் கூட எல்லாம் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி விழுந்து தான் வாங்கணும். இதுதான் நல்லா இருக்கும் டேஸ்டியாக. உப்பு ரொம்ப இல்லாமல் இருக்கு பாருங்க இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதை தண்ணியில் இடையே கொஞ்சம் கழுவுறோம் ஊற வச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும். இது நல்லா க்ளீன் ஆகிரும். அது நம்ம குழம்பெல்லாம் கூட்டி முடிக்கும் போது இது கடைசியில் போட போகிறோம். அதனால் அது வரைக்கும் அது ஊறிட்டே இருக்கலாம். அப்புறம் கழுவி நம்ம போடலாம். இப்போ புளியை நல்லா நம்ம வசிக்கிட்டு ஒரு பவுலில் ஊற வச்சுக்கிறோம். ஸோ இதுவும் நல்லா கரைச்சிட்டு கடைசியில் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த கருணைக்கிழங்கு நம்ம தனியாக வேக வச்சுருக்கோம். அப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக வேக வச்சுருக்கோம்.
ஸோ இந்த கருணக்கிழங்கு மட்டும் இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெந்த கிழங்கு அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து அளவாக தண்ணி வச்சு இந்த தண்ணி அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் குழம்புக்கு, மற்ற வெஜிடபிள்லாம் வேகிற தண்ணியை. ஸோ இப்போ வந்து கருணக்கிழங்கு வேக வச்சோம்ல, அதை நம்ம கிழங்கு மட்டும் எடுத்து இதை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சுட்ட பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் 2.5 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இந்த 3 போடுறோம். இப்போ இந்த ஆனியன், பச்சை மிளகா, கறி நல்லா வதக்கும். இப்போ மசாலாவை நம்ம இதில் போட்டோம். இப்போ தக்காளியும் போட்டோம். கொஞ்சம் மூடி வச்சுட்டா கொஞ்சம் வதங்கிடும். ஸ்லோவாகிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா அப்படி மிக்ஸ் ஆன பிறகு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த காய் எல்லாத்தையும் தண்ணியோடு அப்படியே போட்டுறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோமா, மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியும் அதிலே ஊற்றிடுவோம். ஸோ இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆன பிறகு அப்படியே மூடி வைக்கணும். ஸ்லோ ஹீட் வச்சுட்டு மூடி வைக்கணும். நெத்திலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இது கூட போட்டோம். இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வேக வச்சுட்டு அப்புறம் புளியை ஊற்றினால முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புளியை அதில் ஊற்றிடுவோம். புளியை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். டெலிஷியஸ் சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.